குட் மார்னிங் ப்ரொஃபஷனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஜி ஸ்டாட்ல வந்து ப்ரீ டெபாசிட். ஜி ஸ்டாட்ல ப்ரீ டெபாசிட் பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம் ஆஸ் பர் த ஆக்ட். ஜி ஸ்டாட்ல வந்து ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரொசீஜர் ரூல்ஸ். ஸோ நம்ம கூட வழக்கம் போல ஜாயின் பண்ணிக்கிறது நாகராஜ் சார், சீனியர் கன்சல்டன்ட் டாக்ஸ் பிராக்டிஷனர் அண்ட் சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ரெண்டு பேர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு எடுக்கலாம். Sir, advocate sir. G-Stat pre-deposit, how much percentage to be paid? Before G-Stat போறதுக்கு முன்னாடி ஏன் G-Statக்கு போறோம் அது தெரியணும். ஃபர்ஸ்ட் G-Stat எதுக்கு போறோம்? உனக்கு தேவையான வெர்டிக்ட் ஃபர்ஸ்ட் அப்பீல், அதாவது அப்பீலேட் டெப்டி கமிஷனர் கிட்ட வராம போனா, நான் ஃபர்ஸ்ட் வெர்டிக்ட் எனக்கு சரியாக இல்லை, நான் அது மேல மேல்முறையீடு பண்ண போறேன் அப்படின்னா G-Statக்கு வரணும். சோ ஃபர்ஸ்ட் அப்பீல்ல என்ன பண்றீங்க, டிஸ்பியூட்டட் ஒரு ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், டிமாண்ட், பெனால்டி எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் அப்பீல் என்ன பண்ணுவோம், 10% ஆஃப் த டிஸ்பியூட்டட் டாக்ஸ் நீ கட்டினா தான் உன்னுடைய அப்பீல் பெட்டிஷனை அங்க அட்மிட் பண்ணிப்பாங்க. பிஃபோர் மேக்கிங் த பேமெண்ட் ஆஃப் ப்ரீ டெபாசிட் ஆஃப் 10%, வாட் எவர் டாக்ஸ் யூ ஆர் அட்மிட்டிங் டு பே, ஃபர்ஸ்ட் யூ ஆர் லைபிள் டு பே, தென் ஒன்லி யூ கம் டு பேமெண்ட் ஆஃப் ப்ரீ டெபாசிட். ப்ரீ டெபாசிட் வரதுக்கு முன்னாடி நான் சில டாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய் நான் எனக்கு டிமாண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோ, நான் வந்து அதுல 20 லட்சம் ரூபாய் கட்டிடுறேன் டாக்ஸ். 1 கோடி ரூபாய் டாக்ஸ் வந்திருக்கு, டிமாண்ட் என்ன, நான் 20 லட்சம் ரூபாய் நான் கட்டிடுறேன் அப்படின்னா, யூ பே ஃபர்ஸ்ட் 20 lakhs அட்மிட்டட் டாக்ஸ். தட் மீன்ஸ் நான் அது கட்டிடுறேன், அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட், பெனால்டி எல்லாமே நான் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி கைதுவாயிடும். சோ அந்த 20%, அந்த 20 lakhs உண்டான அமௌண்ட் டாக்ஸ் கட்டிட்டேன்னா, பேலன்ஸ் இருக்கிற டிஸ்பியூட்டட் டாக்ஸ் வந்து 80 lakhs. அந்த 80 lakhsக்கு 10% ஃபர்ஸ்ட் ஏடிசில நீ கட்டுறீங்க. அப்போ 8% 8 lakhs வரும். 80 lakhsக்கு 10% கட்டினா 8 lakhs. தென் யுவர் அப்பீல் பெட்டிஷன். சோ 20 பிளஸ் 8, 20 அட்மிட்டட் டாக்ஸ், 8 லட்சம் வந்து டிஸ்பியூட்டட் டாக்ஸ் ப்ரீ டெபாசிட். சோ டோட்டலா 28 லட்சம் ரூபாய் நீ கட்டிடுறாங்க. சக்ஸ் வெர்டிக்ட் வரல, அந்த 80 லட்சம் ரூபாய் உனக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டான் ஏடிசில. நவ் யூ ஆர் கமிங் டு ஸ்டாட்க்கு வர. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஏடிசில அந்த 10% டாக்ஸ் மட்டும் கட்டினா போதுல 20 lakhs. நல்ல கேள்வி. அதாவது 107(6) ஒன்லி பேமெண்ட் ஆஃப் 10% ஆஃப் த டிஸ்பியூட்டட் டாக்ஸ் ஒன்லி அப்படின்றான். அதாவது 100 ரூபாய் டாக்ஸ் டிமாண்ட்னா அதுல 10% கட்டினா போதும். Balance 90% is covered by state. No need to pay interest. Interest liability பத்தி கவலையும் பட தேவையும் இல்லை. Only disputed tax. ஆனா அட்மிட்டட் டாக்ஸ் நான் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் டிஸ்பியூட்டட் டாக்ஸ் பத்தி நம்ம பேச முடியும். ஃபர்ஸ்ட் அட்மிட்டட் டாக்ஸ் கட்டணும். I am admitting to pay because I am bound to pay அப்படின்ற மாதிரி வரும்போது first you liable to pay. First pay that amount. Nullify the liability. Then you come to disputed part. டிஸ்பியூட்டட் பார்ட்ல வரும்போது அதுல 10% கட்டினா பேலன்ஸ் 90% ஆஃப் த டாக்ஸ் இஸ் கவர்ட் பை ஸ்டேட், விச் இன்க்ளூட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி ஆல்சோ. இப்போ வெர்டிக்ட் என்ன வந்துடுது, ஃபர்ஸ்ட் அப்பீல்ல உன்னுடைய 80 lakhs வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. தென் யூ ஆர் கோயிங் டு ட்ரைபுனல். ட்ரைபுனல்ல என்ன பண்ணுவோம், அடிஷனலா ஒரு 10% அந்த 80 லட்சத்து மேல கட்டுறாருமா, ஏற்கனவே 8. அதுக்கப்புறம் இங்க 112(8) வந்து அடிஷனல் 10% கட்டு அப்படின்னு. ஏற்கனவே 8, இங்க ஒரு 8, மொத்தம் 16%, 16 லட்சம் நீங்க ப்ரீ டெபாசிட்டா கட்டிருக்கோம். So totally 20%. 20%. 10 plus 10, 20% கட்டினாதான் அங்க அட்மிட் பண்ணுவோம். கரெக்டா? இதுல சில கொஸ்டின்ஸ் வருது. ஒரு சில பேர் வந்து ப்ரொஃபஷனல் என்ன கேக்குறாங்கன்னா, அப்பீல்ல வந்து 10%, ட்ரைபுனல்ல வரும்போது 20%, அப்ப 30% கட்டணுமான்றாங்க. அதாவது அது ஜனங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்பீல்ல 10% ஆஃப் த டிஸ்பியூட்டட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் அப்பீல் வரும்போது அங்கேயும் 10% தான் சொல்றான். அடிஷனல் 20 புட் டுகெதர் டோட்டலா 20%. அதுதான் அது மீன் பண்றாங்க வழியே. இங்க 10 இங்க 20 யாரும் சொல்லவே இல்லை. ஆக்ட் இஸ் வெரி கிளியர். நீங்க ஆக்ட் படிக்கும்போது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜி ஸ்டாட் போகும்போது அட்மிட்டட் டாக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பீல்ல
என்ன உங்களுக்கு வெர்டிக்கு வந்திருக்கோ அதுல அட்மிட்டட் டாக்ஸ் நீங்க கட்டிட்டு தென் Pre-deposit. அடிஷனல் 10% ப்ரீ டெபாசிட் கட்டணும். ஏன்னா ஆல்ரெடி அப்பீல்ல 10% கட்டிருப்பீங்க, இப்போ அடிஷனல் 10% கட்டும்போது ஆல் டுகெதர் 20%. ஆமா தான். ஓகே, சோ அப்போ அக்ரீட் அமௌண்ட் கட்டாம போக முடியாது. ஆமா, அதாவது 10% அமௌண்ட் ஐ அக்ரீட் அக்ரீட். ஓகே, டாக்ஸ் டிஸ்பியூட் இத நான் அக்ரி பண்ணி பே பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஐ பெய்ட் தென் ஒன்லி ஐ அப்ரோச் சார் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா போர்ட்டல்ல போயிட்டு 100 ரூபாய் டாக்ஸ் அப்படின்னா நான் 80% ரூபாய்க்கு தான் டிஸ்பியூட்னா நீ ஃபர்ஸ்ட் 20 ரூபாய் பேமெண்ட் பண்ணுன்னு கேட்கும். எஸ், அந்த 80%க்கு தான் நான் 10% நான் கட்டினேன்னா 20% எங்க ஏன் கட்டலன்னு தான் கேட்கும். போர்ட்டல்ல பை டிஃபால்ட்டா அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டான். சோ 20 ரூபாய் கட்டிட்டு மீதி இருக்கிற 80 ரூபாய்க்கு 10% 8 ரூபாய் கட்டு அப்படின்னு தான். ஓகே, கிளியர் சார். Okay, if tax does not arise in that case, டாக்ஸ் வரல, எனக்கு ஒன்லி பெனால்டி தான் இருக்கு. Yes, sir. ஒன்லி பெனால்டி தான் இருக்குன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. எப்போ செப்டம்பர் 25ல ஒரு நோட்டிபிகேஷன் நம்பர் 16/2025. அதாவது இந்த வட்டி டிடென்ஷன் எல்லாம் பண்றான் பாத்தீங்களா, டீடைல் சீசர் 129 சீசர் 130 129 சீசர் 130 சீசர் அப்டேட்டட் டிடென்ஷன் 129 சீசர் வந்து 130. அதெல்லாம் வரும்போது என்ன பண்ணா பெனால்டி போட்டுருவான். பிகாஸ் இட் இஸ் நாட் அக்கம்பனிட் வித் ரோட் டாக்குமெண்ட், வேலிட் டாக்குமெண்ட் இல்ல, இன்வாய்ஸ் இல்ல, டாக்ஸ் இன்வாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பெனால்டி போட்டான்னு வச்சுக்கோ. ஒன்லி பெனால்டி ஆர்டர்ஸ் அலோன் வரும்போது முதல்ல ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த 129க்கு 130க்கும் 25% ஆஃப் த டிஸ்பியூட்டட் பெனால்டி கட்டுங்க. ப்ரீ டெபாசிட் வந்து 25% கட்டணும். ஆமா, அது ஒன்லி பெனால்டி ஆர்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி பெனால்டி ஆர்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து 25% ஆஃப் த பெனால்டி அமௌண்ட் டு பி பெய்ட் as a pre-deposit. So now that has been reduced from 25 to 10%. After this amendment notification with effect from 1/10/2025, the rate was reduced from 25 to 10%. 10% to ADC. If suppose I am going to this Additional 10%. purely penalty. Purely penalty. Sometimes they asking question for some student என்னன்னா இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்க்கு வர இன்ட்ரெஸ்ட்க்கு கிடையவே கிடையாது. பெனால்டிக்கு பெனால்டி தான். நீங்க ப்ரீ டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கும் at the time of first appeal and again second appeal additional 10% for penalty. அது கூட இப்போ 1st October 2025 ல இருந்து அந்த அமெண்ட்மென்ட் ஆயிருக்கிற அந்த 16/2025. அது நிறைய பேர் பேசுறது இல்ல. காரணம் ஏன் நிறைய பேருக்கு அது தெரியுது, லைன் லைட்டுக்கே வரல. எது அந்த 16 ரீசன் என்ன அப்படின்னும் போது வண்டி டிடென்ஷன் வந்து குவைட் ஃப்ரீக்வெண்டா நடக்கிறது இல்லை, எப்பயோ ஒரு தடவை தான் நடக்கும். அதனால அதை பத்தி யாரும் பெருசா தெரியல. பட் அமெண்ட்மெண்ட் வாஸ் மேட், வி நோ தட். பட் சப்சிக்வென்ட்லி திஸ் வாஸ் ரெடியூஸ் ஃப்ரம் 25 to 10 கம்மி பண்ணிட்டான், அவ்வளவுதான் வழியா. பட் திஸ் அமெண்ட்மெண்ட் வாஸ் எஃபெக்டிவ். இது வந்து எல்லாத்துக்குமே வரும், நாட் ஒன்லி ஃபார் டிடென்ஷன் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே பெனால்டி ஆர்டர்னாக 10%. ஓகே சார், இப்போ ஜிஸ்டாட் ஃபைல் பண்ணும்போது அந்த செலான் என்க்ளோஸ் பண்ணணுமா, மேண்டேட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குமா? இல்ல 20% இருக்கும்போது 10% அது 10% இல்லாம நீங்க ஜிஸ்டாட்டுக்கே வர முடியும். இப்போ அந்த தேவையில்லை, அந்த அடிஷனல் 10% அப்படின்னா இல்ல போர்ட்டல் அது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ அது. போர்ட்டல் எடுத்துட்டா அந்த காப்பி என்க்ளோஸ் பண்ணிட்டா போறது, அவ்வளவுதான் சார். அதுதான் சார், இப்ப என்னன்னா ஜிஸ்டாட் ரொம்ப 10% தான் அது வந்து ஃபெச் பண்ணி எடுக்குது, பிக்கப் பண்ணி. பட் நம்ம 20% கட்டுறோம் இல்லையா, சம்டைம்ஸ் எப்ப கட்டுவோம், ரிவிஷனல் அத்தாரிட்டி கிட்ட இருந்து போகும்போது செலான் வந்து 20% போட்டு கட்டுவோம். ஏன்னா அங்க ப்ரீ டெபாசிட் கிடையாது, நம்ம வந்து அப்பீல் போல. ரிவிஷனல் அத்தாரிட்டி வந்து ஆல்ரெடி ஏவோ போட்ட ஆர்டர் ரிவைஸ் பண்ற, அது என்ஹான்ஸ்மென்ட் பண்றாரு இல்லையா. அந்த கேஸ்ல ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஜிஸ்டாட் போயிடும். ஜிஸ்டாட் போகும்போது 20% கட்டிட்டு 20% செலானை வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணணும். ஆமா, மேண்டேட்டரி சார். நம்ம ஜிஸ்டாட் அப்பீல் ஃபைல் பண்ணும்போது. பட் ஜிஸ்டாட் என்ன பிக்கப் பண்ணும்னா 10% மட்டும் தான் பிக்கப் பண்ணும். அந்த சாஃப்ட்வேர் அப்படி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. பட் அத பத்தி ஒரி பண்ணிக்காம செலானை என்க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே ஹியரிங்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணணும் அவங்களோட சாஃப்ட்வேர். அது சாஃப்ட்வேர் இது பண்ணும். அதாவது ரிவிஷனல் அத்தாரிட்டி கிட்ட வரும்போது 20%, பட் சாஃப்ட்வேர் வில் பிக் அப் only 10% as pre-deposit by default. அவ்வளவுதான், மத்தபடி வேற. குட் சார். இப்போ அந்த டெபாசிட் அமௌண்ட்க்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கொடுப்பாங்களா? எதுக்கு டெபாசிட் அமௌண்ட்? நோ இன்ட்ரெஸ்ட். ஆனா சட்டம் என்ன சொல்லுது, இஃப் யூ win the case ன்னு வெச்சு ட்ரைபுனல்ல யூ win the case, the order வந்து சொல்லிட்டான்னு வெச்சு, order to be released passed within a month from the date of receipt of this tribunal order na, on the day kulla the department has to pass the order. In case
department took more than a month or 30 days, they bound to pay the interest amount. கட்டி தான் as per the act பிரகாரம் எவ்வளவு ரீஃபண்ட் இருக்கு அந்த ரீஃபண்டுக்கு இன்ட்ரெஸ்டோட கொடுக்கணும். உனக்கு ரைட் இருக்கு, நீங்க லெட்டர் போட்டு கேட்கலாம். ஏன்னா when the authority is given a direction to pass the order to refund the amount, you should refund that amount when the case is exceeded by the dealer. அது பண்ணாம போச்சுன்னா now you bound to pay with interest. அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் Interest rate of 6%. ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் எவ்வளவு டெபாசிட்? 20%ல சொல்லிட்டீங்க. மேக்ஸிமம் அமௌண்ட்ல வந்து சார் மேக்ஸிமம் ஆஃப் 20 crore வரைக்கும் போகலாம். 20 crores for each. SGST 20, CGST 20. 10 with 10. So previously அது 40 இருந்த மாதிரி இருக்குல்ல? இல்லையே, 10 20 இருந்தது. இப்ப 20 40. இப்போ முதல்ல வந்து 10. அததான் சொன்னேன். 20 each செக்ஷன்ல 20 crores maximum ceiling. So SGST ல 20, CGST ல 20. In case of IGST 40 crores வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியது ப்ரீ டெபாசிட். சப்போஸ் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து 500 crores இருக்கு. 500 crores வந்து டாக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கேஸ்ல அப்ப நம்ம வந்து 20% அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் 100 crores வந்துடும். கிளியரா? சோ அப்ப 100 crores இந்த இடத்துல நம்ம பே பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் சீலிங் ஆஃப் ப்ரீ டெபாசிட் வந்து 40 crores மட்டும் தான். அப்போ பேலன்ஸ் உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுறாங்க. சோ வந்து ஒரு நம்ம என்ன சொன்னா அந்த பர்டன் இல்ல. நம்ம வந்து 40 crores வரலாம் அப் டு பே பண்ணலாம். எவ்வளவு டர்ன் ஓவர் இருந்தாலும் டாக்ஸ் லைபிலிட்டில எவ்வளவு லைபிலிட்டி எவ்வளவு இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படணும். மேக்ஸிமம் சீலிங் ஆஃப் கேப் வந்து 40% தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, சோ நவ் இன்னைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம வந்து ஜி ஸ்டாட்ல வந்து ப்ரீ டெபாசிட் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதுல ஒரு சின்னதா ஒரு ரீகேப் என்னன்னா, நீங்க 20% டெபாசிட்ல வந்து நம்ம ஜி ஸ்டாட்ல வந்து ப்ரீ டெபாசிட் 20%. பட் அதுல வந்து ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்பீல் செக்ஷன் 107ல ஃபர்ஸ்ட் அப்பீல் 107ல போகும்போது நீங்க வந்து ஜி ஸ்டாட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா 10% ப்ரீ டெபாசிட் ஃபர்ஸ்ட் அப்பீல்லையும் ஜி ஸ்டாட் போகும்போது 10% நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதுவே ரிவிஷனல் அத்தாரிட்டி கிட்ட போயிருந்தீங்கன்னா ரிவிஷனல் அத்தாரிட்டி வந்து எப்படின்னா அவர் வந்து ஏஓ போட்ட ஆர்டர் வந்து அவர் ரிவைஸ் பண்ணிருப்பாரு செக்ஷன் 108ல. அப்ப அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஜி ஸ்டாட் போறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்வே 20% நீங்க ஜி ஸ்டாட்ல பே பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வெபினார்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் ஜி ஸ்டாட்டை பத்தி அப்படின்ட்டு. ஜி ஸ்டாட்ல வந்து ரூல்ஸ் வந்து ஒரு 124 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒவ்வொரு ரூல்ஸுமே. சோ உங்களுக்கு வந்து இந்த நாலேஜை ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.